வந்து பொதிகைமலைக்கு இது ரூட்டுன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து காலையில் போனாக்காடுன்னு பஸ்ஸு 5 மணிக்கு இருக்குது. அந்த வண்டியில் வந்தோம்னா விட்ரோவுக்கு அடுத்தது போனாக்காடு அடிவாரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம பஸ் விட்டு இறங்கி போனாக்காட்டிலேருந்து விட்ற செக் போஸ்ட்டு வந்து விட்ருக்கோம். நல்லா அருவி நீரோட்டம் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டுருக்கு. அற்புதமாக இருக்குது. சாப்பிட போகிறாங்க நினைக்கிறேன். நீர்வீழ்ச்சி சிவனமே. இப்போ புதிய மடை ஏறுறதுக்கு இங்கேருந்து வனத்துக்குள்ற வந்தாச்சு. வனத்துக்குள்ற 3 கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. இங்கே தான் எல்லாமே செக்கிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் உள்ள போகிறோம். ஃபாரஸ்ட்டில் செக்கிங்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. பார்த்துங்க. இவங்க எல்லாருமே நம்ம டீமு. பார்த்துங்க. வனத்துறையின் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இப்போ வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா வெரிஃபிகேஷனும் செக்கிங்லாம் முடிச்சு விட்டு இப்போ தான் உள்ள போகிறோம். கடைசி பேஜ் நாங்கள் அது ரொம்ப கெடுபடியாக ஆயிடுச்சு. அதனால் இங்கே வந்து பாலித்தீன் கவருக்கு அலோடு கிடையாது, வாட்ரு பாட்டிலுக்கு அலோடு கிடையாது, திருநீர் பைக்கு அலோடு கிடையாது, சங்குநாதம் பண்ணுறதுக்கு சங்கு எடுத்துகிட்டு வரதுக்கு அலோடு கிடையாது. இப்படி நிறையா ரூல்ஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணிட்டாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி, அடுத்தது எங்கே மெயினான இடமோ அதை பார்த்து இது பண்ணி போட்டு விட்றேன். சிவா நல்லா அற்புதமாக வனத்துக்குள்ள சிலுன்னு போயிட்டுருக்கோம். இருந்தாலும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது. அட்டைப்பூச்சி நிறையா இருக்குங்கிறதுனால ட்ரெக்கிங் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வரும்போது உப்பு வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா மூக்குப்பொடி இருக்குல்ல, மூக்குப்பொடி வாங்கிக்கிங்க. விநாயகர் இங்கே அற்புதமாக இருக்கார். மூக்குப்பொடி வச்சு காலெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு போனீங்கன்னா, காலில் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அட்டைப்பூச்சி வராது. மலை ஏறும் பயணம் பண்ணுறவங்க கையில் எப்போதும் மூக்குப்பொடி பாக்கெட்டு வச்சுக்கிங்க. காலில் தேய்ச்சிக்கிட்டு நடந்தீங்கன்னா அட்டைப்பூச்சி வராது.
சேனலில் ஒரு கண்ணு மாடியில் சிவாயனமே விடுற வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸு. இதுக்கு முன்னாடி ஃபால்ஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன ஃபால்ஸ் இதெல்லாம். இது வந்து கொஞ்சம் இதாக உள்ளது, நல்லாயிருக்கு. நல்லா அற்புதமாக இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு இப்படியே அழகாக போகலாம். இருக்கு வரணும் எடுத்து ஃபால்ஸ் வரும். இந்த ஃபால்ஸில் அப்படியே குளிச்சுட்டு மேலே இது வச்சுருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போட்டு வச்சுருப்பேன். அணிலில் போய் தங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. இங்கே தான் நம்ம போய் சால்ட்டு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாவது ஃபால்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த குகை வடிவத்தில் இருக்கும் பாருங்க, அது உள்ளே இருந்து அந்த தண்ணியானது வருது. நல்லா அற்புதமான ஒரு இடம். வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி வாங்க. பயபக்தியோடு வந்து பயபக்திங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும், என்ஜாய்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும். பக்தியோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லது விஷயம். இது வந்து 4வது ஃபால்ஸு. பாருங்கள் எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக நீங்கள் வந்து சாமி கும்பிட வரப்போ நல்லா என்ஜாய் பண்ணி வரலாம். சூப்பராக இருக்கும். வாங்க, இது 4வது ஃபால்ஸு. இதில் பாருங்கள், இந்த அகத்தியரோட உருவமே அதில் தெரியுது. இந்த ஃபால்ஸு தண்ணி ஊற்றுறத நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா அகத்தியர் உருவமே நல்லா தெரியும். இந்த ஃபால்ஸோட பேர் என்னான்னு தெரியல, ஒருவேளை அகத்தியர் ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்களா என்னான்னு தெரியல. சிவசிவா பார்த்துங்க, இது வந்து 5வது ஃபால்ஸு. இது வந்து 5வது ஃபால்ஸு. வெறும் ஃபால்ஸாகவே வந்துட்டுருக்கு, இன்னும் எத்தின்னு இருக்குன்னு தெரியல. இந்தமாரி டயத்தில் வந்து கரெக்டாக வாங்க. ஆனால் மழை பெய்கிறப்போ வந்துடாதீங்க. பாருங்க, இந்த ஃபால்ஸ் எல்லாம் தாண்டி வந்தோடனே இந்த ஃபாரஸ்ட்டு அது இருக்குது குடியில். சப்போஸ் ரொம்ப இருட்டுச்சுன்னா இங்கே இது பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, இதுக்கு மேலே எல்லாரையும் தங்க வைக்கிறதுக்கு 4:30 கூட அங்கே போயிட்டோம்னா அங்கே தங்க வச்சுருவாங்க. அதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம ஏற விட மாட்டாங்க. அப்போ இடையில வரவங்கள இங்கே தங்க வச்சுருவாங்க. பாருங்கள், நல்லா இருக்கு.